cells and batteries in unit to current electricity. Okay, what is electric cell? Electric cell converts chemical energy into electrical energy. An electric cell converts chemical energy into electrical energy to produce electricity. A simple electric cell consists of two electrodes which are immersed in an electrolyte. Assume a beaker. So in this two electrodes are there. One is a zinc electrode and another one is a carbon electrode. Here we take sulfuric acid as an electrolyte solution. So simple electric cell la pathona rendu electrodes irukum. One is zinc electrode, இன்னொன்னு carbon electrode. அத நம்ம எதுல டிப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படினா sulfuric acid dilute பண்ணி வச்சிருக்கோம். அந்த சொல்யூஷன்ல that is H2SO4. sulfuric acidல நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ரெண்டு எலக்ட்ரோட்ஸும் டிப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் செல் இப்படி தான் இருக்கும். சரியா? சோ once நான் வந்து என்ன பண்றோம் அப்படினா இந்த zinc வந்து இந்த சொல்யூஷன்ல டிப் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படினா zinc ஆட்டமா தான் இருக்கும். சோ இத நான் once நான் இதுக்குள்ள டிப் பண்ண உடனே இங்க என்ன ஆகும் அப்படினா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். இந்த சொல்யூஷனோட zinc வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். that is H2SO4 இங்க இருக்கு இல்லையா? சோ இந்த zinc ல இருக்கக்கூடிய Zn++ ions வந்து என்ன ஆகும் அப்படினா இந்த சொல்யூஷன்ல வந்து இந்த H2SO4 ஐ பிரேக் பண்ணுது. that is SO4- ஆகும், H2+ ஆகும், பிரேக் ஆகும். சோ இந்த SO4- வந்து என்ன பண்ணும் அப்படினா இந்த Zn++ வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். சோ இந்த zinc ல இருக்கக்கூடிய Zn++ வந்து என்ன பண்ணுது அப்படினா ரெண்டு எலக்ட்ரான்ஸை இந்த zinc ராட்லயே விட்டுருது. சோ ரெண்டு எலக்ட்ரான்ஸை zinc ராட்லயே விட்டுட்டு என்ன மட்டும் வந்து இந்த சொல்யூஷனுக்குள்ள என்டர் ஆகும் அப்படினா Zn++ ions மட்டும் இந்த சொல்யூஷனுக்குள்ள என்டர் ஆகும். சோ என்டர் ஆகும் இந்த சொல்யூஷன்ல H2SO4 இருக்கு இல்லையா? இந்த H2SO4 ல SO4 ஓட வந்து அது என்ன பண்ணும் அப்படினா ரியாக்ட் பண்ணும். H2+ வந்து என்ன பண்ணுது அப்படினா எங்க அனுப்பிரோம், H2+ வந்து அது என்ன பண்ணுது அப்படினா ரீப்ளேஸ் பண்ணுது. சோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீ ZnSO4 ன்னு மாறிடும். that is zinc sulfate ன்னு ஆயிடும். இந்த H2+ வந்து எங்க போய் எனக்கு டெபாசிட் ஆயிடும் அப்படினா அந்த கார்பன் எலக்ட்ரோட்ல டெபாசிட் ஆயிடும். சரியா? சோ எலக்ட்ரிக் செல்ஸ்னா என்ன அப்படினா கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வர்ட் பண்ணும். சோ சிம்பிள் எலக்ட்ரிக் செல்ல ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து zinc எலக்ட்ரோட் நம்ம எடுத்துப்போம், இன்னொன்னு கார்பன் எலக்ட்ரோடு. சோ அத நாம என்ன பண்ணிருப்போம் அப்படினா ஒரு சொல்யூஷன்ல that is எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல டிப் பண்ணி வச்சிருப்போம். சரியா? இங்க நாம வந்து zinc கார்பன் எடுத்துப்போம். இங்க எடுத்துக்க அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் என்ன அப்படினா H2SO4. சோ இங்க எலக்ட்ரோலைட் வந்து என்னன்னா H2SO4. சோ இந்த zinc வந்து ஆட்டமா இருக்கும். இதுல ஏதாவது டிப் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த zinc ராட் வந்து நான் இங்க once இந்த சொல்யூஷனுக்குள்ள நான் டிப் பண்ண உடனே இது வந்து என்ன பண்ணுது, இந்த சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணுது. சோ என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படினா Zn++ ions வந்து இந்த zinc ல இருந்து வெளியில வருது. at the same time ரெண்டு எலக்ட்ரானை இந்த ராட்லயே அது விட்டுட்டு வெளியில வருது. சரியா? சோ Zn++ அப்படிங்கற ரெண்டு பாசிட்டிவ் ions வந்து இந்த சொல்யூஷனுக்குள்ள என்டர் ஆகுது. at the same time இங்க என்ன பண்ணுது, ரெண்டு எலக்ட்ரான்ஸை விட்டுட்டு வருது. சோ இங்க உள்ள என்ன இருக்கு, H2SO4. சோ இந்த H2SO4 ல SO4 ஓட அது என்ன பண்ணும் அப்படினா SO4- H2 வந்து பிளஸ். சோ இந்த Zn++ வந்து என்ன எதோட சேருது, SO4- ஓட சேர்ந்து எனக்கு என்னவா மாறுது, ZnSO4 that is zinc sulfate மாறுது. இந்த ஹைட்ரஜனை அது என்ன பண்ணுது, zinc ரீப்ளேஸ் பண்ணுது. சோ இந்த ஹைட்ரஜன் எனக்கு எங்க போகும் அப்படினா இந்த கார்பன் ராட்ல டெபாசிட் ஆகுது. சோ இந்த பிளஸ் வந்து இந்த கார்பன் ராட்ல டெபாசிட் ஆகிறதுனால கார்பன் ராட் ஃபுல்லா எனக்கு என்ன சார்ஜ் அக்யூமுலேட் ஆகும்னா பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகும். சோ இங்க வந்து எனக்கு ரெண்டு எலக்ட்ரான் இந்த zinc விட்டுட்டுல
இங்க உள்ள இந்த சொல்யூஷனுக்குள்ள என்டர் ஆகுது. சோ இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சார்ஜ் இந்த ராட்ல அக்யூமுலேட் ஆகுறதுனால சோ இந்த ராட் வந்து எனக்கு என்ன சார்ஜா மாறுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜா இங்க ஃபுல்லா அக்யூமுலேட் ஆகும். சோ இந்த டெர்மினல் நம்ம பாசிட்டிவ் சொல்றோம், இந்த டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் சொல்றோம். இதுதான் ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன். சோ பேட்டரிக்குள்ள இந்த மாதிரி தான் கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். இது புரியுதுங்களா? சோ எலக்ட்ரிக் செல்னா என்ன அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜியை converts to electrical energy. So it consists of two electrodes which are immersed in electrolytic solution. So once in the rod நான் வந்து அந்த சொல்யூஷன்ல என்டர் டிப் பண்ண உடனே அது என்ன ரியாக்ட் பண்ணுது? சோ ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சோ இந்த Zn++ அயான்ஸ் வந்து இந்த சொல்யூஷனுக்குள்ள ரெண்டு எலக்ட்ரானை இந்த ராட்லயே விட்டுட்டு என்டர் ஆகுது. சோ Zn++ SO4- ஓட உனக்கு என்ன ரியாக்ட் ஆகி ZnSO4 ஜிங்க் சல்ஃபேட்டா மாறுது. இந்த H2+ இந்த Zn ரீப்ளேஸ் பண்ணிடுது. சோ இந்த H2+ எங்க போயிடுது அப்படினா கார்பன் ராட்ல டெபாசிட் ஆயிடும். சோ இது ஃபுல்லா பாசிட்டிவ் H2+ வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இந்த கார்பன் ராட்ல உனக்கு அக்யூமுலேட் ஆகும். இங்க எலக்ட்ரானை விட்டுட்டு வருது இல்லையா? சோ இந்த ராட் ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகும். சோ அப்ப this end becomes positive terminal. So this rod becomes negative terminal. சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த சர்க்யூட் சோ இந்த பேட்டரி என்ன பண்றது? இதுதான் ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் செல்லோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். சோ நமக்கு சிம்பிள் எலக்ட்ரிக் செல்னா இந்த பேட்டரிக்குள்ள இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். சோ several cells combine together to form a battery. செல்லுனா என்னன்னு தெரியும் நமக்கு. இது ஒரு சிம்பிள் செல். சோ சிம்பிள் செல் இப்படி தான் இருக்கும். அதோட சிம்பல் பார்த்தா சிம்பிள் செல்லோட சிம்பல் இதுதான். So several cells combine together to form a battery. So several cells இருக்கு இல்லையா? நிறைய cells நான் என்ன பண்றேன் அப்படினா கனெக்ட் பண்றேன். So இப்போ எனக்கு இது வந்து என்னவா ஆக்ட் ஆகும்? பேட்டரி. several cells நான் வந்து என்ன பண்றேன்? கனெக்ட் பண்ணா அதுதான் எனக்கு என்னது? பேட்டரி. இது வந்து சிம்பிள் செல். இது சிம்பிள் செல். இது வந்து என்னது? பேட்டரி. இதுல எனக்கு நிறைய செல்ஸ் வந்து கனெக்டட் ஆயிருக்கும். ஒன்னு சீரிஸ்ல கூட கனெக்ட் பண்ணலாம், இல்ல parallelly நம்ம கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த செல்லையோ when a cell or battery is connected to the external circuit, electrons move from the negative terminal to positive terminal through the circuit. So இந்த செல்லையோ இல்ல பேட்டரி நான் என்ன பண்றேன்? ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ல நான் என்ன பண்றேன்? கனெக்ட் பண்றேன். So when a cell or battery connected to an external circuit, electrons move from negative terminal to positive terminal of a battery through the circuit. So இந்த செல்ல வந்து அப்படியே நான் என்ன பண்றேன்? ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ல நான் கனெக்ட் பண்றேன். சரியா? சோ ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணி இது சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட். இது வந்து ஒரு பல்ப்ல கனெக்ட் பண்ணிருப்போம். சோ இப்போ எனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க இருந்து மூவ் ஆகும்? from negative terminal to positive terminal. எனக்கு இந்த அப்படியே இந்த செல்லை நான் எடுத்துட்டு போய் ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ண அப்படினா எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க இருந்து எனக்கு மூவ் ஆகும் அப்படினா from negative to positive terminalக்கு எனக்கு மூவ் ஆகும். சரிங்களா? So by using chemical reactions a potential difference produces across the terminal of a battery. So இங்க chemical process இங்க நடக்குது இல்லையா? உள்ள இவ்ளோ chemical process நடக்கிறதுனால எனக்கு potential difference எங்க வந்து எனக்கு produce ஆகும் அப்படினா the terminal of a battery. இந்த பேட்டரியோட டெர்மினல்ஸ்ல தான் எனக்கு potential difference வந்து என்ன ஆகும் அப்படினா produce ஆகும். சரிங்களா? So this potential difference provides energy to move electrons through the circuit. So இந்த potential energy தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படினா ஆல்ரெடி எனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இது வந்து கண்டக்டர் தான் இல்லையா? இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் நம்ம சொல்றோம்ல, இது வந்து ஒரு காப்பர் வயர் எடுத்துப்போம். சோ இது வந்து ஒரு கண்டக்டர். மெட்டல் எல்லாமே கண்டக்டர் நமக்கு தெரியும். சோ அதுல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் இந்த potential difference தான் என்ன பண்ணுது? மூவ் பண்ணுது. மூவ் பண்றதுக்கு ஒரு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. புரியுதுங்களா? சோ இப்போ நான் வந்து இந்த சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட்டை கொண்டு போய் அதாவது இந்த பாசிட்டிவ் இந்த எண்ட் ஃபுல்லா பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். சோ இந்த சிம்பிள் செல்லை நான்
நான் என்ன பண்றேன் ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எலக்ட்ரான் இங்க இருந்து ஃப்ளோ ஆகும் from negative terminal to positive terminal எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் சோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால எனக்கு வந்து இந்த டெர்மினல்ஸ்ல எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது எங்க இந்த பேட்டரியோட பிளஸ் மைனஸ் இந்த டெர்மினல்ஸ் இடையில எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் எனக்கு என்ன எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னா இந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை இந்த சர்க்யூட்ல மூவ் பண்றதுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் சரிங்களா இதான் வந்து எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் next electromotive force and internal resistance electromotive force and internal resistance so what is electromotive force so a cell or a battery is a source of a cell or a battery is a source of electromotive force so electromotive force க்கு source எது அப்படினா செல் இல்லனா பேட்டரி so simple cell ஆ இருக்கலாம் இல்ல several cells வந்து கனெக்ட் பண்ணிருந்தா அத நம்ம பேட்டரின்னு சொல்லுவோம் so a cell or a battery is a source of electromotive force so electromotive force is not a force so இது electromotive force ன்னு சொல்றதுனால இது force ஆ கேட்டா it is not a force it is a potential difference electromotive force is a potential difference நம்ம இத ஷார்ட்டா எப்படி சொல்லுவோம் அப்படினா EMF electromotive force நம்ம எப்படி சொல்லுவோம் EMF இதோட யூனிட் பார்த்தா வோல்ட் சோ இதோட யூனிட் வந்து வோல்ட் சரிங்களா சோ electromotive forceங்கிறது என்ன அப்படினா ஒரு ஃபோர்ஸ் கிடையாது potential difference இதோட யூனிட் பார்த்தோம் அப்படினா வோல்ட் சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா ஒரு பல்பு ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட் நான் வந்து கன்சிடர் பண்றேன் சரிங்களா அப்ப இது என்ன பண்ணுவோம் கேட்டு நாம ஒண்ணு 7 இல்ல சார் 7 கூட இன்னும் 2 தான இருக்குடா 7 தான் என்ன ஜூன் ஆமா ஜூன் வந்து 6 ஜூலை 8 சரி நாம இங்க சார் ஆமா சார் எட்டாம் மாசம் இது தாண்டி 3 நாள் இல்ல அது எப்போ சொல்லுங்களா ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட்ல நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு பல்பு and அதுல நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிருக்கேன் and இதுல வந்து ஒரு கீ கனெக்ஷன் இருக்கு சோ இந்த கீ எப்படி இருக்கு அப்படினா ஓபன்ல இருக்கு சோ இந்த சர்க்யூட் வந்து என்ன சொல்றோம் அப்படினா ஓபன் சர்க்யூட் சொல்றோம் இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்குமான்னு கேட்டா இருக்காது சோ EMF னா என்ன அப்படின்றதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இதுல எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குமான்னு கேட்டா இதுல என்ன இருக்காது கரண்ட் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகாது சோ வோல்ட் மீட்டர்ங்கிறது என்ன சொல்றேன் அப்படினா ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் லேட்டா இருக்கு so what is EMF னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் சொல்றேன் the EMF of a cell or battery the definition of EMF is a cell or a battery the EMF of a cell or a battery is the voltage provided by the battery voltage provided by the battery
when no current flows in the circuit. So what is EMF? A EMF of a cell or a battery is the voltage provided by a battery when no current flows in the circuit. So எனக்கு வந்து சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகாம இருக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேட்டரினால கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா EMF னு சொல்றோம். சோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் அந்த சிம்பிள் சர்க்யூட் போட்டேன். சரிங்களா? அதை நான் இப்ப போடுறேன். சோ ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன், சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட் இத நான் ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இதோட ஒரு கீ கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த கீ பார்த்தோம்னா ஓபன்ல இருக்கு. சோ க்ளோஸ்ல இல்ல. இது கீ. சோ இங்க பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த கீ வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படினா ஓபன். சோ இந்த சர்க்யூட் இஸ் a open circuit னு சொல்றோம். சரி, இத நான் கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணாதான் இது வந்து in closed circuit. closed circuit வழியா தான் நமக்கு கரண்ட் பாஸ் ஆகும்ங்கிறது நமக்கு தெரியும். சோ நான் பேட்டரி சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்துட்டேன். இதுல நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கேன். and கீ ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ இப்போ இது வழியா கரண்ட் பாஸ் ஆகுமான்னு கேட்டா பாஸ் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு ஓபன் சர்க்யூட். சோ இந்த பேட்டரி கூட இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்றேன். ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் சொல்லும்போதே நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர். சோ ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படினாலே என்ன இருக்கும், இங்க கரண்ட் ஃப்ளோ இருக்காது. நீங்க யோசிக்கலாம், இதுதான் நம்ம சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணிருக்கோமே வோல்ட் மீட்டர். அப்ப இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்குமான்னு கேட்டா வோல்ட் மீட்டர்ல current flow irukadu. Why? Because it is a high resistance voltmeter. So resistance ஜாஸ்தி இருக்கறனால இது வழியா current flow இருக்காது. ஆனா இந்த ஆபரேட் பண்றதுக்கு இந்த வோல்ட்மீட்டர் வந்து ஆபரேட் பண்றதுக்கு தேவையான ஒரு certain amount of current, a very little amount of current மட்டும் இது எடுத்துக்கும். ஏனா வோல்ட்மீட்டரை ஆபரேட் பண்றதுக்கு that is அந்த டிஃப்ளெக்ஷன் காமிக்கிறதுக்கான ஒரு small amount of current மட்டும் இந்த பேட்டரி வந்து என்ன பண்ணுவோம் எடுத்துக்கும். சோ இப்போ இந்த சர்க்யூட் வந்து நான் க்ளோஸ் பண்ணாம ஓபன்ல இருக்கும்போது இந்த பேட்டரிக்கு இடையில நான் என்ன பண்றேன், இந்த வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணிருக்கும்போது எனக்கு வோல்ட்மீட்டர்ல ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்ன ரீடிங் பார்க்கணும் அப்படினா 0 5 10 15 ரீடிங்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சோ வோல்ட்மீட்டர் வந்து 10 க்கு நேரா எனக்கு வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். சோ வோல்ட்மீட்டர் ரீடிங் வந்து என்ன அப்படினா 10. எப்போ இந்த சர்க்யூட் வந்து ஓபன்ல இருக்கும்போது, சர்க்யூட் வந்து ஓபன்ல இருக்கும் சர்க்யூட் ஓபன்ல இருக்கும்போது அப்ப எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது இதுல. சோ இந்த பேட்டரியை நான் கொண்டு என்ன பண்றேன், ஒரு வோல்ட்மீட்டர்ல கனெக்ட் பண்றேன். அப்ப கனெக்ட் பண்ணும்போது எனக்கு டிஃப்ளெக்ஷன் எவ்வளவு காமிக்குது, 10 ன்னு காமிக்குது. சோ அதுதான் நான் என்னன்னு சொல்றோம் அப்படினா EMF ன்னு சொல்றோம். புரியுதுங்களா? EMF னா என்ன அப்படினா voltage provided by a battery when no current flows in the circuit. சர்க்யூட்ல எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ இல்லாம இருக்கும்போது எனக்கு அந்த பேட்டரி ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த வோல்டேஜ் தான் என்னன்னு சொல்றேன் EMF. சோ இங்க EMF வேல்யூ எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 10 வோல்ட். EMF எவ்வளவு, 10 வோல்ட். சோ நான் இங்க கனெக்ஷன் கொடுக்காம, அதாவது இங்க என்ன எனக்கு காமிச்சிருக்குன்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் எனக்கு இந்த வோல்ட்மீட்டர்ல 10 வோல்ட்னு காமிச்சிருக்கு. சரியா? நான் சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணாம இதுதான் என்ன பேர் அப்படினா EMF. So the EMF determines amount of work done to move certain amount of charge through the circuit. So EMF கரெக்ட் என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படினா, சோ இந்த சர்க்யூட்ல எவ்வளவு amount of charge எனக்கு மூவ் ஆகும், எவ்வளவு work done இங்க நடக்கணும்ன்றத டிட்டர்மைன் பண்றது யாரு, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படினா amount of work done to move the charge, to move certain amount of charge through the circuit. So எவ்வளவு amount of charge வந்து எனக்கு இந்த சர்க்யூட்ல மூவ் ஆகணும் அப்படிங்கற சொல்றது யாரு, அதை டிட்டர்மைன் பண்றது யாருன்னா இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்யூட் வந்து ஓபன்ல இருக்கும், அதாவது கரண்ட் பாஸ் ஆகாம இருக்கும்போது இந்த பேட்டரியில எனக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குங்கறத நான் வோல்ட்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணி பார்த்திருக்கேன். அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா EMF னு சொல்றோம். சோ அடுத்து
சோ EMF னு சொல்றோம். சோ அடுத்து வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் னு ஒன்னு இருக்கு. சோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா நம்ம பேட்டரியில பார்த்தோம் இல்லையா எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் and எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும் இல்லையா இந்த எலக்ட்ரோட்ஸ் எலக்ட்ரோலைட் இருக்குறதுனால எனக்கு அந்த within a battery charge flowல வந்து என்ன ஆகும் அப்படினா ஒரு அப்போசிஷன் இருக்கும். சோ அங்க வந்து எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அது வந்து ஆஃபர் பண்ணும். சோ அந்த பேட்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன பேர் அப்படினா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சோ பேட்டரியில அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் இல்ல எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். சோ within a battery charge மூவ்மென்ட்க்கு அது வந்து என்ன பண்ணும் அப்படினா ஒரு அப்போசிஷனை வந்து அது என்ன பண்ணும் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பேட்டரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன பேர் அப்படினா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? சோ இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு நான் அடுத்து என்ன பண்றேன் இந்த கீய சோ இது இந்த டயகிராம் இப்படி எழுதணும். சோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியுதா பேட்டரிக்குள்ளேயே நடக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன பேரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சோ எனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா எனக்கு என்ன ஆகும் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும் இல்லையா சோ இப்போ எனக்கு ஏதாவது ஜெனரலா நமக்கு வந்து ஃபீவரோ இல்ல வேற ஏதாவது நம்ம உடம்பு முடியாம போகும்போது நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து மோஸ்ட்லி அது என்ன பண்ணும் அப்படின்னா எதுவும் நமக்கு வர விடாம தடுக்கும். அந்த மாதிரி பேட்டரிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். சோ அந்த இம்யூனிட்டி பவர் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் மாதிரி பேட்டரிக்குள்ளேயே இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சோ இப்போ நான் வந்து EMF னா என்னன்னு பார்த்தாச்சு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. சோ இப்போ நான் இந்த சர்க்யூட் ஓபன்ல இருக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ண போறோம். சோ இந்த சர்க்யூட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் க்ளோஸ் பண்றேன். சோ இந்த சர்க்யூட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சோ இந்த சர்க்யூட் இப்ப க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் வோல்ட் மீட்டர்ல சோ இந்த சர்க்யூட்டை நான் க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த வோல்ட் மீட்டர்ல என்ன ரீடிங் காமிக்கும் அப்படினா ஜஸ்ட் 9.5 கம்மியா காமிக்குது. சரிங்களா? சோ இந்த ஓபன் பண்ணிருக்க இந்த சர்க்யூட்ல அப்ப எனக்கு எவ்வளவு வோல்ட் மீட்டர் ரீடிங் காமிச்சிச்சு 10 வோல்ட் அததான் நம்ம EMF னு சொன்னோம். அடுத்து நான் அந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்றேன். கீயை க்ளோஸ் பண்ண உடனே தட் இஸ் கரண்ட் ஃப்ளோ வந்து அப்ப அது வழியா பாஸ் ஆகும். சோ கரண்ட் ஃப்ளோ இது வழியா நடக்கும்போது எனக்கு வோல்ட் மீட்டர்ல அந்த சேம் டைம் நான் ரீடிங் என்னன்னு பார்த்தேன் எனக்கு 9.5 கிடைக்குது. சோ இந்த க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொட்டன்ஷியல் இந்த பேட்டரினால கிடைக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா என்ன சொல்றோம் டெர்மினல் வோல்டேஜ். இதுக்கு என்ன பேரு டெர்மினல் வோல்டேஜ். சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் EMF எல்லாமே சேம் தான். ஆனா இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படினா சர்க்யூட் ஓபன்ல இருக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வோல்ட் மீட்டர்ல கிடைக்கக்கூடிய ரீடிங்ஸ் நான் EMF னு சொல்றேன். சர்க்யூட்டை நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வோல்ட் மீட்டர்ல கிடைக்கக்கூடிய ரீடிங்ஸ் டெர்மினல் வோல்டேஜ். இந்த பேட்டரியில கிடைக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் டெர்மினல் வோல்டேஜ். ஏன் எனக்கு இது குறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால. ஏன் இந்த மாதிரி வோல்டேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பேட்டரிக்குள்ள நடக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால அங்க என்ன பண்ணுது சம் சார்ஜஸ் அப்போஸ் பண்ணுது. சரிங்களா? அப்போ ஒரு அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால தான் எனக்கு இந்த சர்க்யூட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வேல்யூ எவ்வளவு கம்மியா இருக்கு 9.5 கம்மியா கிடைச்சிருக்கு. இது எதனால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால. டெர்மினல் வோல்டேஜ் EMF னா என்னன்னு புரியுதுங்களா? So the EMF value is not equal to terminal voltage னு ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஏன் அப்படிங்கிறது இந்த ரீசன் வந்து இதுதான். ஒரு லைன் உங்களுக்கு புக்ல இருக்கும் பாருங்க. The terminal voltage is not equal to EMF of the battery. So ரியல் பேட்டரியில பார்த்தோம்னா இந்த terminal voltage வந்து EMF க்கு வந்து என்ன இருக்காது ஈக்குவலா இருக்காது. It is not equal to EMF value. சரிங்களா? இதுக்கு ரீசன் வந்து இதுதான். So இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா புரியும்ன்றதுனால இது சொல்றேன். சோ அது எதனால அது வந்து குறையுது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால அது என்ன பண்ணும் அப்படினா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுது. சோ அதனால தான் எனக்கு அந்த வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது கம்மியாகுது. சோ நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எப்படி நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை டிட்டர்மைன் பண்ணுவேன்? Determination of internal resistance.
இது வந்து செல். ஸோ செல்லுக்கு உள்ள இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு பேரு. நான் இங்க வந்து இந்த புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஆக்சுவலி இந்த டெர்மினல்ஸ்க்கு இடையில இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கணும். புரியணுங்கிறதுக்காக தான் உங்க புக்ல டயக்ராம் வந்து வெளியில போட்டுருக்காங்க. ஆக்சுவலி இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும், இந்த டெர்மினல்ஸ்க்கு இடையில. ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. தட் இஸ் செல். So the internal resistance ஒரு செல் நம்ம கன்சிடர் பண்றோம். அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா R. சரியா? பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் செல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் செல். இத நான் என்ன பண்றோம் அப்படினா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ இப்போ சொல்லுங்க, இந்த சர்க்யூட் வந்து ஓபன் சர்க்யூட்டா இல்ல க்ளோஸ் சர்க்யூட்டா? இல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்குமா இந்த சர்க்யூட்ல? இருக்காது. ஏன்? இது வந்து ஏன் ஓபன் சர்க்யூட்? இது வந்து ஓபன் சர்க்யூட் சொல்றாங்க. இது ஏன் ஓபன் சர்க்யூட் அப்படினா, சோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா அந்த செல்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். இது கூட ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர். இது வந்து வோல்ட்மீட்டர் எவ்வளவு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படினா இது வரை என்ன ஆகாது, கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இது என்ன பண்ணும் அப்படினா வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கரண்ட மட்டும் தான் எடுத்துக்கும். எதுக்காக அப்படினா இந்த வோல்ட்மீட்டர்ல நமக்கு ஆபரேட் பண்றதுக்கு தேவையான கரண்ட் மட்டும் தான் எடுத்துக்கும். தட் இஸ் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் இல்லையா, அதுக்கான கரண்ட் மட்டும் தான் எடுத்துக்கும். சோ அதனால இது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர்ங்கிறதுனால இந்த சர்க்யூட்ல என்ன ஃப்ளோ ஆகாது அப்படினா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. சோ இட் இஸ் a ஓபன் சர்க்யூட். சரிங்களா? இப்போ எனக்கு இதுல காட்டக்கூடிய ரீடிங்ஸ் தான் ஏற்கனவே நம்ம சொன்ன ஓபன் சர்க்யூட்ல எனக்கு EMF ஓபன் சர்க்யூட்ல நான் வந்து இப்படி சர்க்யூட் வந்து ஓபனா இருக்கும்போது அப்ப எனக்கு இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அத நம்ம என்ன சொல்றோம் அப்படினா EMF னு சொல்லுவோம். சர்க்யூட் வந்து ஓபனா இருக்கும்போது அந்த டெர்மினல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா EMF. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், அடுத்தது இதே சிம்பிள் சர்க்யூட் தான் பாருங்க. சோ இத நான் என்ன பண்றோம் அப்படினா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர் பிளஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் parallel கனெக்ட் பண்றோம். சிம்பிள் சர்க்யூட் ஒரு செல் எடுத்துக்கிறோம். சோ இதோட EMF வந்து EMF வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படினா psi. சோ இத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படினா இதுதான். சோ இந்த EMF ஓட சிம்பல் வந்து இதுதான். சாரி, இது சொல்ல மறந்துட்டோம். EMF ஓட சிம்பல் வந்து இதுதான். இத நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், psi. சோ எங்கலாம் நம்ம இந்த சிம்பல் போடணும், அதுக்கு என்ன பேர் அப்படினா EMF. இத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும் அப்படினா psi ப்ரொனவுன்ஸ் பண்ணனும். சரிங்களா? சோ இந்த செல்லோட EMF வந்து எவ்வளவு என்ன அப்படினா psi. இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. சோ இந்த செல்ல நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர் பிளஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்றேன். சோ ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டரும் இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே parallel கனெக்ஷன்ல தான் இருக்கும். சரிங்களா? சோ இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வோல்ட்மீட்டர், இது நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் வோல்ட்மீட்டர். சோ இதோட ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றோம். இப்போ இந்த சர்க்யூட்ல கரண்ட் எனக்கு ஃப்ளோ இருக்குமா? நிச்சயம் இருக்கும். ஏன் எனக்கு இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படினா இது ஏன் க்ளோஸ்ட் சர்க்யூட்னு சொல்றோம் அப்படினா இங்க நான் என்ன பண்றேன், ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ரெசிஸ்டன்ஸோட வேலையே என்ன அப்படினா அப்போஸ் பண்ணும் தான், கரண்ட் ஃப்ளோவை அப்போஸ் பண்ணும். ஃபுல்லா அப்போஸ் பண்ணாது. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இந்த சர்க்யூட்ல பாஸ் பண்ணனும், அந்த அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை எனக்கு பாஸ் பண்ணும். சார் தட் இஸ் கரண்ட் ஃப்ளோவை ஒரு பாத்தை வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் ரெசிஸ்டன்ஸ். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ரெசிஸ்டன்ஸோட வர்க் பத்தி. சோ இப்ப ரெசிஸ்டன்ஸ் இத கனெக்ட் பண்ண உடனே எனக்கு இந்த சர்க்யூட்ல எனக்கு என்ன ஆகும் அப்படினா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? அப்ப எனக்கு இந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது இந்த வோல்ட்மீட்டர்ல காட்டக்கூடிய அந்த வோல்டேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா டெர்மினல் வோல்டேஜ். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் EMF னா என்ன, டெர்மினல் வோல்டேஜ் னா என்ன. சோ இந்த டெர்மினல் வோல்டேஜ் வந்து வேல்யூ எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படினா கம்மியா இருக்கும். லைக் இங்க எனக்கு இதுல கிடைக்கக்கூடிய ரீடிங்ஸ் வந்து 10. இந்த EMF வேல்யூ எனக்கு வந்து that is psi is equal to 10 வோல்ட் னு வெச்சுப்போம். சரியா? சோ எனக்கு இந்த ஓபன் சர்க்யூட்ல எனக்கு இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் across the battery எவ்வளவு எனக்கு கிடைக்கும் அப்படினா 10 வோல்ட். இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, சர்க்யூட் வந்து ஓபன் சர்க்யூட்டா இருக்கு அப்படினா அப்ப அந்த பேட்டரியில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் நம்ம EMF னு சொல்லுவோம். சோ
சோ அதுதான் வந்து 10 வோல்ட். இப்போ எனக்கு க்ளோஸ்ட் சர்க்யூட்டா இருக்கு, நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு வோல்ட்மீட்டர் ரீடிங் என்ன காமிக்கும் அப்படினா 9.5 னு காமிக்குது. தட் இஸ் இதுதான் நான் டெர்மினல் வோல்டேஜ் னு சொன்னேன். terminal voltage. So the EMF is not equal to terminal voltage. எவ்வளவு கம்மியா இருக்கு? So EMF வந்து 10, terminal voltage 9.5. அப்ப 0.5 வந்து எனக்கு கம்மியா இருக்கு. So அது எனக்கு எப்படி கம்மியாகுது அப்படினா இந்த பேட்டரியில இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால இது கம்மியாகுது. So அது என்ன பண்ணுது அப்படினா கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்குது. That is எவ்வளவு கன்சியூம் பண்ணிக்குதுனா 0.5 வோல்ட். So இவ்ளோ வோல்டேஜ் அது என்ன பண்ணுது அப்படினா கன்சியூம் பண்ணிக்குது. சரிங்களா? இப்போ எனக்கு potential drop across the resistance R is equal to நமக்கு ஜெனரலா தெரியும் V is equal to IR நம்ம எழுதுறோம். இல்லையா? then Ohm's law படி V is equal to என்னது potential drop across the resistance V is equal to I into R. இப்போ எனக்கு total EMF வேணும். So இந்த செல்லோட total EMF வேணும். நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் இடையில எனக்கு வந்து கேபிடல் IR அப்படினா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல potential difference எப்படி இருக்கும்? So இந்த ரெசிஸ்டன்ஸ்ல potential drop V is equal to IR. So அப்ப எனக்கு இந்த internal ரெசிஸ்டன்ஸ்ல potential difference எப்படி இருக்கும்னா V is equal to IR தான். ஆனா இங்க வந்து என்ன R போடுவோம்? So இங்க small r போடுவோம். V is equal to I into small r. சரிங்களா? internal resistance உடைய potential drop. So எனக்கு இந்த சர்க்யூட்டோட total EMF வேணும். total EMF வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த external circuitல எனக்கு எவ்வளவு potential drop இருக்கு? 9.5 இருக்கு. plus எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு? 0.5 கம்மியா இருக்கு. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு total வேல்யூ கிடைச்சிருமா? that is the EMF கிடைச்சிருமா? 10 கிடைச்சிரும். So இந்த 9.5 ஐயும் இங்க எனக்கு 0.5 கம்மியா இருக்கு. இது ரெண்டுத்தையும் எனக்கு ஆட் பண்ணால இந்த total EMF கால்குலேட் பண்ண முடியும். So total EMF psi is equal to total EMF psi is equal to IR plus IR. So the external resistance plus internal resistance add பண்ணாவே எனக்கு total EMF கிடைக்கும். So இந்த IR பதிலா எனக்கு என்ன தெரியும்னா V தெரியும். So IR plus V psi is equal to IR plus V. இதுல இருந்து V ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாமா? that is V is equal to E minus IR. சரியா? இப்போ potential difference V is equal to E minus, that is E கிடையாது, இது psi, sorry, psi minus IR. psi V is equal to psi minus IR. இதுல இருந்து IR ஓட வேல்யூ வேணும்னா நமக்கு என்ன பண்ணலாம்? that is psi minus V கிடைக்கும். IR ஓட வேல்யூ என்ன? psi minus V. So இது வந்து equation number 1 னு வெச்சுக்கோங்க, and this is equation number 2. So இப்போ நான் ரெண்டு equation 1 divided by 2 பண்ண போறேன். So ரெண்டு equation டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? IR, sorry, 2 divided by 1. 2 divided by 1 பண்ண போறோம். So இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? IR divided by I capital R is equal to psi minus V divided by V கிடைக்கும். So the term I will cancel. Remaining is small r by capital R is equal to psi minus V by V. So நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படினா internal resistance தான் கால்குலேட் பண்ண போறோம். So internal resistance R தான் கால்குலேட் பண்ண போறோம் இல்லையா? So R ஓட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இது எல்லாம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு வர போறோம். That is R is equal to psi minus V divided by V into capital R. இது internal resistance. So எனக்கு இப்ப internal resistance calculate பண்ணியாச்சு. இந்த சர்க்யூட்ல எவ்வளவு பவர் எனக்கு வந்து டெலிவர் ஆகுது அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணனும். So எனக்கு வந்து பவர்க்கான ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். P is equal to VI ன்னு தெரியும். So இங்க வந்து எனக்கு என்ன நம்ம எடுத்துப்போம்? V க்கு பதிலா Vங்கிறது டெர்மினல் வோல்டேஜ், அதுக்கு பதிலா நம்ம EMF தான் பார்க்கறோம் இல்லையா? ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால தான் எனக்கு என்ன ஆகுது? இந்த டோட்டல் பவர் வந்து டெலிவர்ட் ஆகல, கொஞ்சம் கன்சியூம் ஆகி கிடைக்குது. சோ அதனால EMF EI ன்னு எழுதுறோம். and E ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? சோ இங்க பாருங்க E is equal to IR plus IR நமக்கு தெரியும். So instead of, sorry, E ன்னு சொல்லிட்டே இருக்கேன், psi. So instead of psi we have to write IR plus IR. So இத மல்டிப்ளை பண்ணுங்க.
மல்டிப்ளை பண்ணா I squared small r plus I squared capital R. Power P is equal to I squared small r na power delivered to internal resistance, I squared capital R na power delivered to the external device. புரியுதுங்களா? சோ நாம என்ன பண்றோம் அப்படினா டோட்டல் EMF வேணும் அப்படினா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும். தட் இஸ் இது வந்து எனக்கு 9.5 கிடைச்சது. எனக்கு எவ்வளவு கன்சியூம் ஆச்சுனா 0.5. இது ஆட் பண்ணாதான் எனக்கு டோட்டல் கிடைக்கும். அது அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். சோ இந்த IR க்கு பதிலா எனக்கு B தெரியும், அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இதுல இருந்து எனக்கு வோல்டேஜ் வேணும் அப்படினா என்ன பண்ணலாம்? இத ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தா psi minus IR. சோ இது வந்து EMF இந்த இதெல்லாம் என்ன அப்படினா EMF, that is நான் psi ன்னு அத வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணனும். அதோட சிம்பல் இது psi minus IR. இதுல இருந்து IR வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? psi minus B ன்னு எழுதலாம். சோ ஈக்குவேஷன் நம்பர் 2 வெச்சுக்கோங்க. B is equal to IR ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1. So 2 divided by 1 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? I small r divided by I capital R, which is equal to psi minus B divided by B. The term I get cancelled. So the remaining term is small r divided by capital R is equal to psi minus B divided by B. So இதுல நம்ம internal resistance small r calculate பண்ணிருக்கோம். R which is equal to psi minus B divided by B into capital R. Next இந்த total circuitல எனக்கு எவ்வளவு power delivered ஆகுதுன்னு நம்ம calculate பண்ணனும். பவரோட general formula P is equal to VI. So இங்க V ங்கிறது terminal voltage. நம்ம வந்து EMF பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ ஏனா internal resistance-னால தான் எனக்கு என்ன ஆகுது, அந்த பவர் கொஞ்சம் கன்சியூம் ஆகி கிடைக்குது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த V க்கு பதிலா psi ன்னு அந்த EMF வேல்யூ psi ன்னு எழுதிக்கிறோம். psi I. psi ஓட வேல்யூ நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல தெரியும், IR plus IR. So I small r plus I capital R into I. So multiply பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? I squared R plus I squared capital R. So இந்த I squared small r ங்கிறது என்ன அப்படினா internal resistance, power delivered to the internal resistance. I squared capital R to I squared capital R is equal to power delivered to the external device. That's all students. Thank you.